முதல் முறையாக பிபி சீசன் 9ல் ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஒரு டாஸ்க் நடந்து யாருமே எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் அவ்வளோ சூப்பராக விளையாண்டாங்க. பார்த்து எல்லாருக்கும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த பால் மேலே உட்காந்துட்டு எல்லாரும் ஒருத்தரை பிடிக்கிறதும் விக்ரம் பிடிச்சி தள்ளுறதும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசி 4 பேர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் அவுட் ஆனார். அதுக்கு அடுத்து யாருன்னா திவ்யா அவுட் ஆனாங்க. அதுக்கு அடுத்து யாருன்னா ஆதிரி அவுட் ஆனாங்க. கடைசியாக வின் பண்ணது வந்து அமித் கேப்டனுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் திவ்யாலாம் போய் பிடிக்க போகிறப்போ ஆதிரி பாலத்துக்கு மேலே பிடிச்சிருப்பாங்க. திவ்யா தொட்டு பார்ப்பாங்க. ஆதிரி உடனே ஐயோ நீதானடா செல்லக்குட்டி, அமித் பாலை மேலே பிடிச்சி, அதாவது ஆதிரி மேலே பிடிச்சி நிற்கிறது திவ்யாவுக்கு தெரியாது. பட் ஆதிரி கீழே தான் வச்சுருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் அமித் கிட்ட மட்டும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஹே திவ்யா, ஆதிரி கையில் மேலே பாலை பிடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது திவ்யா எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்தும் ஆதிரிக்காக சேரப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆதிரி அதுக்கு மேலே சூப்பருங்க. எல்லார் மேலேயும் வந்து இந்த குரங்கு குட்டி பிடிச்சி மேலே ஏறுற மாதிரி எல்லார் மேலேயும் பிடிச்சி தொங்கிட்டு போகிறாங்க. சூப்பராக ஃபன்னாக விளையாண்டாங்க. எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. என்னடா இது அதிசயமாக இருக்குது, பிபி சீசன் 9ஆன்னு தோணுச்சு. ஒருவேளை இப்படி தான் சீசன் 9 இருந்திருக்குமோ, வேறு சில காரணத்தினால தான் அந்த சீசன் 9ஓட சாமே போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அவ்வளோ நல்லா விளையாண்டாங்க. சரி நமக்கு தான் அப்படி தோணுதா அப்படின்னு பார்ப்போன்னு பார்த்தா பிக் பாஸ் அதே சொல்கிறாரு. முதல் முறையாக அவங்க எல்லாருக்குள்ள உள்ள போட்டி மனப்பான்மையை எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நிஜமாக நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி டிடிஎஃப் டாஸ்க் விளையாண்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் எந்த கார்டும் தூக்கலைங்க. அங்கே மிதிச்சிட்டா, இங்கே தொட்டுட்டா, அங்கே தொட்டுட்டான்னு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. எல்லாருமே சூப்பராக விளையாண்டாங்க. உண்மையிலே எனக்கு ஆதிரை பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். மேலே குரங்கு குட்டி மாதிரி ஏறி உட்காந்துட்டு இத்தினோண்டு வேறு இருக்காங்களா, ஈஸியாக ஏறிட்டாங்க. எல்லாரும் மேலேயும் ஜம்ப் பண்ணி யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார்